ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற சேனல் வந்து ஆலிகான் கேஆர்கே ஆலிகான் சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பெல் பட்டன் கண்டிப்பாக அழுத்துங்க. இருக்கிற வீடியோலாம் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வரும். இன்றைக்கி நைட்டு நம்ம இது பேசுகிறதுக்காக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. எதுக்குன்னா ஒத்துரு சூழ்நிலைக்காக இந்த மாதிரி நடக்குது. நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து கண்டிப்பாக நம்மள்கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் வச்சு சொன்னாங்க, அண்ணா இந்த மாதிரி காலையில் நடக்கிறதா நைட்டு நடக்கிறதா இந்த மாதிரிலாம் வீடியோவில் சொல்கிறாங்க, எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நிறைய பேர் காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறேன். என்னன்னா இப்போ இருக்கிற முக்கியமான விஷயமும் 4-5 மேலே இருக்குது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கூட உங்களுக்கு சொல்கிறேன் யார் யார் கஷ்டப்படுறாங்க இதில் வந்தேன்னு. ஒருத்தர் சூழ்நிலைக்காக இது என்னன்னா கேட் ஃபீஸ் கட்டணும். அதுக்காக ஒரு 4-5 மாதம் முன்னாடி கேட் ஃபீஸ் கட்டணும். காலையில் ஆனால் 5 மணி மேலே, அதே நைட்டில் ஆனால் கட்ட முடியாது, இவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அவங்க வர வச்சுட்டு நைட்லோనే சேல் பண்ணிவிட்டு வண்டெல்லாம் கேட்டு தாண்டிட்டு காலையில் 5 மணிக்கு இல்லை நைட்டு 9 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பழகம் பண்ணிட்டாங்க. அது இப்போ என்னன்னா இருக்கிற நைட்லோనే అయిపోవదు. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையிலோனே நடக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ பாருங்கள் பின்னாடி எல்லாம் எவ்வளோ 9 மணி தான் ஆகுது. 9 மணிக்கு எவ்வளோ சேலிங் ஆகுது பாருங்கள். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எத்தனை பேர் வாங்கினாங்க, என்ன சேல் ஆகுதுன்னு கிளியராக உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். என்னன்னா ஃபஸ்ட்டு டிரைவரு நைட்டு ஃபுல்லாக வாடகை இல்லாத சுற்றிட்டு காலையில் வாடகை வாங்கிட்டு 500-600 கிலோமீட்டர் தூக்கம் இல்லாத எப்படி நடக்கிறாங்க, எப்படி டிரைவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து ஆடு வாங்குறவங்க நைட்லனே வந்து காலையில் வரைக்கும் அப்படியே நிற்கிட்டே இருக்கணும், அவங்க ரொம்ப சிரமையாக இருக்குது. மூணாவது வந்து விற்கிறவங்க வாங்குறவங்க வந்து அவங்களுக்கு சிரமையாக இருக்குது. நைட்லன்னு தூக்கம் இல்லாத வந்து இங்கெல்லாம் சுற்றுறாங்க. காலையில் வரைக்கும் கொஞ்சம் ரேட் அப்படி இப்படி இருக்கணும்னு அவங்க ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. அதே காலையில் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி 5 மணில இருந்து 9 மணி 10 மணிக்கெல்லாம் అయిపోదు கிளியர். இது இப்போ அப்படி இல்லை, 8 மணில இருந்து காலையில் 10 மணி வரைக்கும் இருக்குது. நாலாவது வந்து நம்ம தெலங்கானாவில் இருந்து 4 ட்ரெயின் வருது. 4 மணி 6 மணி 8 மணி 7 மணிக்கு இந்த மாதிரியெல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் நைட்டில் இருக்கிறதுனால நைட்டே சேல் ஆகி போகுது. காலையில் வர்றவங்களுக்கு இங்கே இருக்கிற ஆடு இருக்க மாட்டேங்குது. அதுக்கிட்ட ரொம்ப ஒரு இதாக இருக்குது, சிரமையாக இருக்குது. எதுக்குன்னா எல்லாம் வந்துருச்சுன்னா எல்லாம் ஆடி இருந்துச்சுன்னா எல்லாம் ரேட்டு பேசிட்டு ஒரு இதையாக வாங்கிட்டு போகலாம் ஒரே டைமில் வச்சிருச்சுன்னா. அப்படி இல்லை, பாதி பேர் இப்படி வந்துட்டு பாதி பேர் காலையில் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு ஆடு கிடைக்க மாட்டேங்குது. இது ரொம்ப சிரமையாக இருக்குது. நைட்டில் வைக்கிறதுனால நிறைய பேர் இங்கே தூக்கம் இல்லாத இங்கே வந்து டைமே மாறிப்போச்சு. அது என்னைக்குன்னா நம்ம ஆந்திர பிரதேஷ்లోనే నెల్లూరు డిస్ట్రిక్ట్ గూడూరు మండలంలోనే வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடக்கிற இது வியாழக்கிழமை நைட்டு நடக்கிறது. வெள்ளிக்கிழமை காலையில் மட்டும்தான் நடக்கிற சந்தை. ஒருத்தர் சூழ்நிலைக்காக வியாழக்கிழமை நைட்டு நடக்கிறது. அவங்க சொல்கிறாங்க இப்போ காலையில் இல்லைன்னு சொல்லிட்டு. என்னன்னா இது மாதிரி வீடியோ காமிக்கிறதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. அவங்களுக்காக தான் நம்ம கேட்டுச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி வீடியோ வச்சாங்கன்னு. அதனால தான் இந்த மாதிரி நம்ம எப்போ என்றைக்கு நடக்குதுன்னு இந்த வீடியோ காமிக்கிறோம். நம்ம பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகி போச்சு. 9 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்காக இப்படி நைட்டில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, டிரைவருங்க கஷ்டப்படுறாங்க. ஆடு விற்கிறவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எனக்கே ரொம்ப சிரமையாக இருக்குது. காலையில் ஆகிப்போச்சுன்னா ஒரு சீக்கிரமாக ஆகிப்போட்டு வீலுக்கு போகலாம். ஆமாம், 9 மணிலேருந்து 6 மணிலேருந்து ஒரு வேளை ஆகலைன்னா காலையில் 10 மணி 11 மணி வரைக்கும் இருக்கணும். ரொம்ப காலு வலியாக இருக்குது, நைட்டில் தூக்கம் இல்லாத எப்படி தான் இதே பழக்கமாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாற்றணும், கண்டிப்பாக மாற்றலாம். லாஸ்ட் வரைக்கும் எப்படி பேர் சேல் ஆகுதுன்னு பார்க்கலாம், காமிக்கிறேன் வாங்க. இங்கே இருக்கிற ஆடு வந்து ஒரு ஜோடி வந்து 26,000 சொல்கிறாங்க. ஒரு ஜோடி வந்து 26,000. இது வந்து 20+ அபோவ் தான் இருக்கும். வெயிட் வந்து 20+ அபோவ் தான் இருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு ஜோடி வந்து 26,000 சொல்கிறாங்க. பாருங்கள், ப்ரீடெல்லாம் உங்கள் ஜுடிப்பி ப்ரீடெல்லாம் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்லா வெள்ளையாக இருக்குது, நல்லதாக இருக்குது. ஆடெல்லாம் நல்லாவே இருக்குது. ஆமாம், 20+ மேலே தான் இருக்கும். நம்ம நிறைய வாட்டி வாங்கி கொடுத்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. நம்மளுக்கே ஒரு டவுட்டு வந்துருச்சு, இந்த வெயிட் இருக்குமா இருக்காதானே. ஆமாம், வெயிட் மட்டும் இருக்குது. நம்ம நினச்சிக்கிற இதுக்குன்னா ஒரு கிலோ 2 கிலோ அதுக்குமாவே இருக்குது. இது அது எந்த மாற்றமும் இல்லை, கம்மியாக மட்டுக்கும் இல்லவே இல்லை. நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது இது வெயிட் இருக்குதான்னு டவுட் வரும். ஆமாம், இது 3 மாதம் 4 மாதம் குட்டி 5 மாதம் குட்டியானாலும் இவ்வளோ நம்மளுக்கு வெயிட் இருக்கணும்னு நினச்சிக்கிச்சேன்னா அதுக்கு மேலேவே 2-3 கிலோவே 1 கிலோ 2 கிலோவே இருக்குது. ஒரு ஜோடி வந்து இது வந்து 26,000 சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாக குறைச்சி கேட்கலாம். இது ரேட்டு வந்துடும் அதெல்லாம். இது வந்து பாருங்கள், இது ஒரிஜினல் பியூர் ப்ரீடு. இது கூட ஒரு ஜோடி வந்து ஒரு ஆடு வந்து 14,000 14,000 சொல்கிறாங்க. 14,000
14,000 சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு ஜோடி வந்து 28,000. ஆமாம், అయిపోவும் இது கடை ரேட் అయిపోவும். ஆமாம், காமிக்கிறேன், மேலே அந்த காமிக்கிறேன் பாருங்கள். இது கடை ரேட்டு 28,000க்கு ஒரு ஜோடி வந்து இது கடை முடிஞ்சிருச்சு, வாங்கிட்டாங்க. சந்தலோ இருக்கிறது வாங்கிட்டாங்க. அவங்க வந்து பேசிட்டு ஒரு ஜோடி வந்து 28,000க்கு வாங்கிட்டாங்க. பாருங்கள், எல்லாம் வெள்ளையாக இருக்குது, ஆடெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. இதே ஆகிப்போச்சு. இது வந்து 3வது ஜோடி. இது கூட ஒங்கோல் ஜுடிப்பி தான். இங்கே இருக்கிறதெல்லாம் இந்த லைனெல்லாம் ஒங்கோல் ஜுடிப்பி தான் இங்கே இருக்கிறது. இங்கே என்னன்னா நம்ம நினச்சிக்கிறது ஒரு ரேட்டுன்னா இருக்கிறது ஒரு வெயிட்னா அது ஒரு வெயிட் நல்லாவே கெயின் ஆகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம என்ன டவுட் பட தேவையில்ல. 3 மாதம் 4 மாதம் குட்டி நம்ம இவ்வளோ தான் இருக்கணும்னு நினச்சிக்கிச்சோன்னா ஒரு 2 கிலோ 1 கிலோ எக்ஸ்ட்ராவே இருக்குது. அதில் எந்த டவுட் பட தேவையில்ல. நாம்பே ஒரு வாட்டி 2 வாட்டி கூட டவுட்டு வந்து வெயிட் போட்டால் 1 கிலோ 2 கிலோ எக்ஸ்ட்ராவே இருக்குது. பிள்ளை போகுது, அந்த சைடு போகுது பாருங்கன்னா. இதெல்லாம் பாருங்கள், ஒங்கோல் ஜுடிப்பி ஆடு. இது கூட நல்லாவே சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஜோடி ஃபஸ்ட்டு வாங்கிருச்சேன்னா யாரான பார்த்துருச்சேன்னா கண்டிப்பாக இது தான் முடிச்சிடுறாங்க. இப்போ இருக்கிறதுல வந்து இது நல்லா வெள்ளையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரீடு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் பார்க்கணும். இங்கே என்னன்னா குவாலிட்டி, மெயின் குவாலிட்டி தான் பார்க்கணும். அந்த குவாலிட்டி பொறுத்து ரேட் இருக்கணும். அது கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அப்புறமானா குவாலிட்டி இருக்கணும். கண்டிப்பாக குவாலிட்டி இருந்தால் தான் இங்கே நம்பர் 1 ப்ரீடு இங்கே இருக்கிறது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜோடி வாங்கிருச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இதே சந்தையில் விற்றுடுறாங்க. கண்டிப்பாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் 1 ப்ரீடு இங்கே கூட இருக்கிறது பாருங்கள். 180 170 இருக்குது. இது கூட 26,000 சொல்கிறாங்க ஒரு ஜோடி வந்து. ஒங்கோல் ஜுடிப்பி 26,000 சொல்கிறாங்க இது கூட வந்து. ஆமாம், அவங்க வந்து குறைச்சி கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. 26,000 தான் சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஆடு கடை. அவங்க 24,000க்கு இது கொடுத்துட்றாங்க. இங்கே மேலே இருக்கிறது வந்து 24 25. இங்கே வந்து 20+ மேலாவே இருக்குது ஆடெல்லாம். அதில் கண்டிப்பாக ரேட்டு நம்மளுக்கு 24,000 மேலே கொடுத்துட்றாங்க. அவங்க 26,000 அப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்து இங்கே இருக்கிற ஆடு வந்து இது நல்லா தான் இருக்குது. ஒங்கோல் ஜுடிப்பி இங்கே இருக்கிற ஆடு வந்தெல்லாம் ஒன்றுமேக்கு கீழே எல்லாம் இறக்க மாட்டாங்க. வண்டிலன்னு இருக்குது. 18 கிலோ 15 கிலோ இருந்து 18 கிலோ வரைக்கும் இருக்கும். கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது. இந்த லைனெல்லாம் பாருங்கள். இது ஒல்லாவே இருக்கணும். ஒல்லாவே வச்சு விற்றுடுறாங்க. இல்லைன்னா காலையில் இறக்குறாங்க. நைட்டு கடை ஐப்போகும். இங்கே லாஸ்ட்டில் இங்கே இருக்கிற வண்டி வந்து 2 மாதம் 3 மாதம் குட்டி 13,000 15,000 வரைக்கும் நிறைய வாட்டி பார்த்துருக்கணும். அங்கே பில்லர்கிட்ட இருக்குது பாரு லைனாக 3 வண்டி 4 வண்டி. அதில் வந்து 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் குட்டி, 2 மாதம் 3 மாதம் சின்ன குட்டிங்கள் தான் 13,000 14,000. இந்த சைடு இருக்கிறது வந்தெல்லாம் சின்ன குட்டி தான். இந்த மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறது அந்த மாதிரி குட்டிங்கள் தான். இந்த சைடெல்லாம் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வண்டிலன்னே வைக்கிறாங்க. கீழே எல்லாம் இறக்க மாட்டாங்க. வண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க. இங்கே கீழே இறக்க வச்சிருச்சேன்னா தான் நம்ம ஆடு வைக்க முடியும். வண்டிலன்னு வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்கள், சின்ன குட்டி தான். இது கடை அதே ரேட்டில் தான் போகும். ஒங்கோல் ஜுடிப்பி பியூரு வண்டி மேலே வச்சுட்டு இங்கெல்லாம் வச்சிடுறாங்க. நம்ம காலையில் வந்து இங்கே இருக்கிற ஆடு வந்து நம்ம கேட்டுச்சு. இங்கே பாருங்கள் 180 இருக்குது இந்த ஆடு ஃபுல்லாகவே. காலையில் வந்து நம்ம இந்த ஆடு மட்டும் கேட்டுச்சு. இது வந்து 180. இங்கே இருக்கிற ஆடு வந்து நம்ம வந்து கிராமத்துலன்னு காலையில் வந்து கேட்டுச்சு. 190 191 தான் இருக்குதோ. இது வந்து சாரி, இதுக்கு முன்னாடி கம்மியாக சொன்னிச்சு. 191 தான் இருக்குதோ. இதில் வந்து நம்ம 80 ஆடு பிடிக்கிறேன்னு சொன்னிச்சு. அவங்க வந்து நிறையவே ரேட் சொன்னாங்க. நம்ம வந்து 21,000 21,000க்கு நம்ம கேட்டுச்சு. அவங்க மட்டும் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. நிறையா வாட்டி கேட்டுச்சு. நிறைய நேரம் பேரன்னு பார்த்துச்சு. ஆமாம், இங்கே இல்லவே இல்லை, கொஞ்சமே கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு சரியான நம்ம திரும்பி வந்துருச்சு. அவங்க திரும்பி வந்து நம்மளை கூப்பிடல. சரி வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்துருச்சு. இங்கே வந்து ரேட்டு மாறி போச்சு. இங்கே ஒரு ஆடு வந்து 12,000 சொல்கிறாங்க, 24,000 சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்த்து 23,000. நம்ம வந்து 80 மட்டும்தான் 21,000 கிடைச்சு. அவங்க வந்து 191 வந்து 23,500 23,500 ரூபாய் டோட்டலாகவே எடுத்துக்கன்னு சொன்னாங்க. நம்ம வந்து அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு 80 மட்டும்தான் செலெக்ஷனாகவே நல்லா பெருசாக இருக்கிற ஆடு மட்டும் நம்ம ஒங்கோல் ஜுடிப்பி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்துச்சு. அவங்க கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிராமத்துலன்னு ₹1 கம்மியாகவே அப்படியே கொடுக்கலாம். கொடுக்குறாங்க கூட. இங்கே வந்துருச்சுன்னா சந்தையில் வந்து ரேட்டு மாறி போகுது. ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறாங்க. இங்கே வந்து
கன்ஃபார்மாக இங்கே ஆடு மட்டும் பெஸ்ட்டான டீலுக்கு யாரன்னா வாங்கலாம். இது மட்டும் இன்னமேக்கு இங்கே இருக்கிற வண்டியில் வந்து சின்ன குட்டி தான். அப்படியானா 2 மாதம் 3 மாதம் குட்டி. ஆவரேஜ் வெயிட் வந்து 8, 10, 12 இந்த மாதிரி ரேட்டில் தான் வரும். இங்கே இருக்கிற வண்டியில் இருக்கிற ஆடு மாட்டு எல்லாம் சேர்த்தும் 8 கேஜி இல்லைன்னா 10 கேஜி இல்லைன்னா 12 கிலோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரேட்டு வந்து 12,000. குறைச்சி கேட்கணுன்னா கம்மியால் வேணுமன்னா மட்டும்தான் இந்த ஆடெல்லாம் சின்ன குட்டிங்களெல்லாம் 12,000 நமக்கு வேணுமன்னா மட்டும் இந்த வண்டியில் இங்கே லைனில் இருக்கிற வண்டிலெல்லாம் பாருங்கள் 8 கிலோ ஆவரேஜாக 10 கிலோ 12 கிலோ தான் எல்லாம் இருக்கும். இந்த வண்டி ஃபுல்லாகவே இல்லை. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் குறைச்சி கேட்கணுமுன்னா இந்த ஆடு இல்லைன்னா இதுக்கு மேலே நல்லா பெஸ்ட்டாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஆடுன்னு வேணுமுன்னா நம்ம கொஞ்சம் மேலே இருக்கிறது கொஞ்சம் அதுக்கு மாதிரி ரேட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெயிட் வந்து அவ்வளோதான் இருக்கும். 8 கிலோ 10 கிலோ ஆவரேஜ் 12 கிலோ அதுக்கு மேலே எல்லாம் வர்றது அவ்வளோதான் இருக்கும். ரேட்டு வந்து ஒரு ஜோடி வந்து 12,000. அப்படி நைட்டில் நடக்காதுன்னு சொன்னாங்க பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் நைட்லெல்லாம் நடக்குது. நைட்லவே நடக்கலை காலையில் மட்டும் நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நைட்லன்னு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள். నల్లవే బేరం అవుతుంది. నైట్ 10 మణిలో రిందే. ఇది వచ్చేసి మన చాలా సార్లు మన ఛానల్లో చూస్తుంటారు. మన ఛానల్ కోసంగా ఒక 3 బళ్ళు వెళ్తా ఉంటాయి కదా. 3 బళ్ళల్లో ఇది ఒక బండి అన్నమాట, రెగ్యులర్ గా వెళ్ళే వాటిలో. సో ఇది ఈ రోజు మనం కొనివ్వలేదు, వాళ్ళే కొన్నారు. కానీ ఇది మనకు తమిళనాడు ఎక్కడికి వెళ్తుందో మీకు చెప్తాను. దానికి సంబంధించిన ట్రాన్స్పోర్ట్ ఎంత పడుతుందో చెప్తాను. మన ఛానల్ కోసంగా రెగ్యులర్ గా పనిచేసేవి ఒక 3 బళ్ళు ఉంటాయి. ఆ 3 బళ్ళలో ఇది ఒకటి. திருவண்ணாமலை நம்ம வாங்கி கொடுக்கல. 9 மணிக்கெல்லாம் திருவண்ணாமலை తమిళనాడు. ఎన్ని కిలోమీటర్లు వస్తుంది? ఇది வந்து రామకృష్ణ వండి. ఇది ఒక వండి కూడా நம்ம ఛానల్లో 300 చిల్లర వస్తుంది. ఇప్పుడు టైం 10 అవుతుంది. 10 గంటలకే వీళ్ళు కొనేస్తున్నారు. నేను వచ్చేటప్పటికే కొనేస్తున్నారు. అంటే అది 9 గంటల లోపలే కొనుగోలు జరిగిపోయింది. జోడి வந்து 18 అయిపోయినాయి కొనుగోలు. జోడి வந்து సంత రాత్రిలో జరగడం లేదనేసి మళ్ళీ కొంతమంది మాట్లాడుతున్నారు. సో అలవాటు చేసిన వాళ్ళే మళ్ళీ ఇట్లా మాట్లాడుతున్నారు. 8:30 గంటలకి జోడి வந்து 18,000க்கு வாங்குனாங்க. நைட்ல சந்தை நடக்காத இப்படியெல்லாம் சீக்கிரம் வாங்குறாங்க. காலையில எல்லாம் ஆடை போகுது. 25 அதனால தான் 25 లెక్కన మాట్లాడుతున్నారు. ஒரு జోడి வந்து 18,000. 100 పిల్లలు వచ్చేసి 18,000 లెక్కన పిల్లలు నేను చూపిస్తాను దగ్గర నుంచి. బండి బాడుగు వచ్చేటప్పటికి వాళ్ళే మాట్లాడుతున్నారు కాబట్టి 25 రూపాయలు పడింది. 25 రూపాయలు వాంగుறாங்க. ఇది நம்ம வாங்கி. సో పిల్లలు అయితే కనిపిస్తున్నాయి కదా. 18,000 జత వచ్చేసి కొనింది. ఆడలవే 18,000 మీద పేరు ఇది కొని ఉన్నారు. జుడిపిదా. సో పిల్లలన్నీ బాగానే కనిపిస్తున్నాయి. పిల్లలు ఇంగిరికదల్లా పారు. 18,000 అనేది బ్యాచ్ కొనింది. కేలా ఇరికరాడు ఇదల్లా. ఆయన మాట్లాడతాడేమో కనుక్కో. అలా చేస్తే 100 ఆడు. ఆయన మాట్లాడతాడేమో కనుక్కో. 100 ఆడు వాంగనా. ஒரு ஜோடி வந்து యూట్యూబ్ తమిళగారు సార్ అంట. తిరువన్నామలై తమిళనాడు అతను. సరే వద్దులేనా నేను మాట్లాడలేనులే అన్నారు. సో బాగున్నాయి పిల్లలు. 18,000కు కొని ఉన్నారు. పైన కూడా ఉన్నాయి. ఆ రెండు చూస్తే మీకు ఒక ఐడియా వస్తుంది. పైకి ఎక్కలేము. ఈ బండి చాలా పెద్ద బండి. மேலே ஏறணும்னா பெரிய வண்டி எక్కలేము. மேலே ஏற முடியாது நம்ம.